मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே என்னங்க அஜய், போன காரியம் என்னாச்சு? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல நந்தினி, துளசியை பத்தி எந்த தகவலும் தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், ஆனா துளசியை கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு நான் பார்த்தேன் நந்தினி, உண்மையிலேயே என்னோட பேட் லக், மிஸ் ஆயிட்டா. இப்ப நான் அவளை எப்படி தேடுறதுன்னு கூட புரியல. இங்க பாருங்க அஜய், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு நந்தினி. நீங்க இந்த ஊரை விட்டு எப்படியாவது போயிடுங்க அஜய். நான் சொல்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. துளசியை நீங்க தேடுறதுக்கு எங்க அண்ணன் குறுக்க நிக்கிறாரு. நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிக்கிறேன் அஜய். இங்கிருந்து நீங்க திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அஜய். அதுக்குதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அஜய். நந்தினி சொல்றது உண்மைதான். நான் இந்த நரகத்திலிருந்து வெளியில போறதுக்கு இதுதான் சரியான நேரம். இல்லனா மறுபடியும் அந்த பூபதியோட டார்ச்சருக்கு ஆளாக வேண்டியிருக்கும்.
நந்தினி வீட்டுல இருந்து துளசியை தேடுறதுங்கிறது நடக்காத காரியம். நந்தினி, நீ முழு மனசோட என்ன போன்னு சொல்றியா? சொல்லு நந்தினி. நீ ஆமான்னு சொன்னா நான் உடனே போயிடுறேன். நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் நந்தினி. ஆனா அன்னைக்கு நீ தொந்தரவா நினைக்காம நான் தங்கறதுக்கு நீ அன்னைக்கு அனுமதிக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை விட்டுட்டு போறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பு என்னால பண்ண முடியாது. ஐயோ, இதுல தப்பு என்ன இருக்கா ஜெய்? உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எனக்கா கஷ்டப்பட போறீங்க? நந்தினி, நம்ம 2 பேரும் ஒரே படகுல தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நீ ஒரு பொண்ணு. உன் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியல. அதுவும் இல்லாம முழுகாம இருக்க. உன் குழந்தையோட உயிரை நீ காப்பாத்துறதுக்காக உன் மனசுக்கு பிடிக்காம இருந்தாலும் என்ன உன் புருஷன்னு சொல்லி உன் வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்திருக்க. சாப்பாடு போட்ட. எனக்காக நீ எவ்வளவு செஞ்சிருக்க. அந்த நன்றியை மறந்துட்டு நான் எப்படி உன்னை விட்டு போவேன் சொல்லு? நோ, என்னால முடியாது. இங்க பாருங்க ஜெய், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் கண்டிப்பா போவேன் நந்தினி. ஆனா இது சரியான நேரம் இல்ல. உனக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்படாத சமயம் பார்த்து அப்ப நான் போயிடுவேன். எனக்கு கிடைச்ச அன்பையும் செஞ்ச உதவியையும் மறந்து போற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவன் இல்ல. ஏய், நீ யாருன்னு சொல்லு. நீ தெரியாம வந்து என் கார்ல விழல. வேணும்னே தான் நீ கார்ல விழுந்திருக்க, சரிதானே? சொல்றியா இல்லையா? உன்னை யார் அனுப்புனது?
கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் பேச மாட்டேங்கிற. என்கிட்ட உன் நடிப்பெல்லாம் எடுபடாது. சொல்லு, உன்னை யார் அனுப்புனாங்க? உன்னை அனுப்புனது அந்த பாபுவா, ராஜுவா, இல்ல ராமு பையனா? எவன்டி? எவன் உன்னை அனுப்பி வச்சான்னு சொல்லு. சொல்லு. நீ சொல்லாம வாயை மூடிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உண்மைய சொன்னா நீ உயிர் வாழ்வ. அதுவே நானா தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் உன்னை இங்க அனுப்புனவனையும் வெட்டி போட்டுருவேன். உண்மைய சொல்லு. கேட்டுக்கிட்டே இருக்க, இங்க ஏதோ நாடகம் நடக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு கோபம் அதிகமாயிடுச்சுன்னா நீ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சொல்லு, சொல்லுடி. சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லுடி. யார் உன்னை அனுப்புனது? சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லுடி. இது ஹாஸ்பிட்டல், பப்ளிக் பிளேஸ் இல்ல. என்ன கலாட்டா? இங்க கத்தக்கூடாது. அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? இவ்வளவு நேரமா தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கல. அவ பதிலே பேசல. நீங்களாவது கேளுங்க, அவ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கான்னு. இந்த பொண்ணுக்கு இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு. நீங்க இந்த மாதிரி கத்து கலாட்டா பண்ணா கோமாவுக்கு போயிடுவா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பேஷண்ட் கிட்ட இப்படிதான் கத்துறதா? உன்னை யாரு உள்ள விட்டது? முதல்ல போ வெளியே, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏமா, யாரு வராங்க யார் போறாங்கன்னு பார்க்க மாட்டியா? ஏய், போங்க வெளியே, போங்க. போலாம். ஏய், சொல்றது உங்களுக்கு தான். போங்க வெளியே. அண்ணா வானா போலாம். அண்ணா வானா வெளியே போலாம். சொன்ன கேளு அண்ணா. வானா அண்ணா, வானான்றல அண்ணா. வாங்க. ஐயோ அண்ணா, வானான்றல அண்ணா. அண்ணா வானா அண்ணா. வானா சொன்ன கேளுங்கண்ணா. வாங்கண்ணா. அண்ணா அண்ணா வாங்கண்ணா, வெளியே போலாம். வாங்கண்ணா அண்ணா. அண்ணா வாங்கண்ணா, வாங்க போலாம், வாங்க. சிஸ்டர், எடுமா. கூல் மேடம், நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இருங்க. நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏமா, பேஷண்ட்டை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு தெரியாதா? மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா முதல்ல உன் வேலை தான் போகும். புரிஞ்சுதா? என்ன அஜய், ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல நந்தினி. உன் அத்தை வீட்டுக்கு போயும் என் மனசு நிம்மதியா இல்ல. துளசியை எப்படியாவது சந்திக்கணும். நீங்க அப்செட் ஆகாதீங்க அஜய். எப்ப பார்த்தாலும் துளசி பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள தேடுறதுக்கான புது வழி ஏதாவது கிடைக்கும்னு தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க அப்செட் ஆகாதீங்க அஜய். எப்ப பார்த்தாலும் துளசி பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள தேடுறதுக்கான புது வழி ஏதாவது கிடைக்கும்னு தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல.
என்ன ஆச்சு அஜய்? சடனா காரை நிப்பாட்டிட்டீங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது நந்தினி. அங்க பாரு, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு. துளசியை பத்தி இவர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். 3 பேர் அனுப்புங்க வேலைக்கு. ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. வணக்கம் சார். என்ன தம்பி, என்ன வேணும்? எனக்கு ஒரு சின்ன தகவல் வேணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுங்களா? சொல்லுங்க தம்பி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ரீசண்டா, அதாவது 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புது பொண்ணு உங்க ஊருக்கு வந்தாளா? பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை பத்தி விசாரிக்கிறேன். என்ன ஊருன்னா 4 பேர் வருவாங்க போவாங்க. ஐயோ, அது இல்லைங்க. அந்த பொண்ணு பேரு துளசி. அவ இப்போ மாசமா இருக்கா. வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வெளியில வந்துட்டா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு? அது சரி, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 23 வயசு இருக்குங்க. ஓஹோ, 2-3 மாசத்துக்கு முன்னே வந்தாங்களா? ஒரு 20-22 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஆமாங்க. ஞாபகம் வந்துருச்சு தம்பி. நீங்க சொன்ன மாதிரியே இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க தம்பி. சார், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்றீங்களா? என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா? இங்கதான் இருக்கு. வாங்க வாங்க போலாம். போலாம். இதுதான் தம்பி அந்த பொண்ணு இருக்கிற வீடு. துளசி, 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 துளசி. தம்பி, நீங்க சொன்னது இந்த பொண்ணு தானே? இல்லங்க, இந்த பொண்ணு இல்ல. இல்லையா? எனக்காக இவ்வளவு தூரம் உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க தம்பி. என்னாச்சு அஜய்? அவ துளசி இல்ல. சாரி.
நீ என்ன பண்ணுவ நந்தினி? என் தலையெழுத்து அப்படி இருக்கு. இங்க பாருங்க அஜய், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. துளசிய பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அஜய். ஆமா அஜய், அன்புனா இப்படிதான் இருக்குமா? அந்த பெரியவர் துளசின்ற பேரோட ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்ன உடனே உங்க முகத்துல அப்படி ஒரு ஆர்வத்தை பார்த்தேன், உங்க கண்ணுல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். இவ்வளவு நாள்ல உங்க முகத்துல இந்த சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்ல. அந்த சந்தோஷமான விஷயம் கொஞ்ச நேரம் தான் இருந்தது நந்தினி. பாலைவனத்துல தூரத்துல தெரியற நிழலை பார்த்து தண்ணி நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் இதுவும் ஆயிடுச்சு. எப்பவும் இப்படியே தான் நடக்குது. இல்ல அஜய், நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் மனுஷங்களை பிரிச்சு வைக்கிறதே அவங்க மனச ஒண்ணாக்குறதுக்கு தான். மனசு ஒண்ணா சேர்ந்துருச்சுன்னா கடவுளே நினைச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாது.